ஆண்டுதோறும் கொண்டாடுவதை போல புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் பிறந்த நாளான நேற்று பிறந்த 16 குழந்தைகளுக்கு இன்றைக்கு தங்க மோதிரம் அணிவித்து அந்த பெற்றோர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, கேள்வி நீங்க தான் கேட்கணும். திருச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசின விதத்தை எப்படின்னு பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் தான் பேசுகிறோம் என்பதை மறந்துவிட்டு தமிழக மக்களுக்கான கோரிக்கைகளாக டெல்லியிலே தான் என்ன வைத்தோம் என்பதையும் மறந்துவிட்டு, இன்னும் சொல்லப்போனால் மேகதாது அணைக்கட்டை பற்றி பேசுவதை, விவசாயிகளுக்காக பேசுவதை மறந்துவிட்டு, இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடிகளே அவர்கள் அதிருப்தியாலே வீதியிலே வந்து ஒரு 15 நாளிலேயே போராட்டத்தை நடத்தி கொண்டிருப்பதை எல்லாம் மறந்துவிட்டு, ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஹலோ ப்ரோ 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 என்று கத்திவிட்டு சென்றிருக்கிற ஒரு காட்டுக்கூச்சலைத்தான் நாங்கள் அங்கே கண்டோம். அது ஒரு சினிமா ஷூட்டிங் தான். இப்போ அவர் வந்து 8 to 5 கால் ஷீட் கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதாவது சினிமாவில் வந்து காலையில் 8 மணிக்கு போனால் 5 மணிக்கு வந்துடணும். அது 8 to 5 கால் ஷீட். அதை தினசரி 8 to 5 கால் ஷீட்டை நடத்துகிறார். அந்த படங்கள் முக்கியமாக முடிக்க வேண்டிய தருணங்களில் 8 to 8 கால் ஷீட் உண்டு. அந்த 8 to 8 கால் ஷீட்டை திருச்சி போன்ற வெளியூர்களுக்கு வருகிற பொழுது செய்து 8 மணிக்கு வீட்டுக்கு சென்று அடைந்து விடுகிறார். அதான் இன்றைக்கு அவருடைய பணி 8 to 5 அண்ட் 8 to 8 கால் ஷீட் கொடுப்பதை தவிர வேறு எந்த முன்னேற்றமும் தமிழ்நாட்டில் கிடையாது. கேட்டால் வந்து 15 நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த 15 நாட்களிலே நடந்திருக்கின்ற கொலை, கொள்ளை, வழிப்பறி, சிறுமிகளுடைய பலாத்காரம், பெண்களுடைய பலாத்காரம், இவையெல்லாம் எண்ணில் அடங்காதவாறு நடந்திருக்கிறது. காவல்துறையை நான் நியாயமாக நடத்துகிறேன் என்று சொல்லுகிற முதலமைச்சருடைய ஆட்சியிலே இன்றைக்கு இத்தனை வன்கொடுமைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஹலோ ப்ரோ விஜய் சார், உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன சும்மா கேட்டால் கேட்காது. அதனால ப்ரோ விஜய் சார், சிஎம் சார், கேட்குதா தமிழ்நாட்டு மக்களுடைய அவலக்குரல் கேட்குதா அப்படி என்று 15 நாட்களிலேயே கேட்கக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. இதை விட கொடுமை இன்னொரு அமைச்சர் விளையாட்டுத்துறைக்கு இருக்காரு. அவர் சொல்கிறாரு, விளையாட்டு வந்து விவசாயத்தை விட கடினமானது. ஏன்னா அவருக்கு வந்து சாப்பாடெலாம் கிடையாது. அவர் வந்து இந்த விண்வெளிக்கு போகிறவங்கெல்லாம் மாத்திரை சாப்பிட்டுட்டு ஒரு 45 நாள் இருக்கிறது போல் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறவர், விவசாயி சேற்றிலே காலை வைத்தால்தான் நாம் சோற்றிலே காலை வைக்க முடியும், கையை வைக்க முடியும் என்பது அவருக்கு தெரியாத ஒன்றாக அமைந்திருக்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் வளர்ந்த சூழ்நிலை அப்படி. அதனால் அவருக்கெல்லாம் இதை தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் லாட்ரி சீட்டு ஓடுது. நீங்கள் எந்த கடையில் வேணாலும் போய் கேளுங்க. 1 நம்பர் லாட்ரி இருக்குது, 4 நம்பர் லாட்ரி இருக்குது, எல்லாம் இருக்குது. காவல்துறை கை கட்டப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு சொன்னாங்க 125 ரூபா 150 ரூபா குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறான், மிச்சத்தை கொண்டே கொடுக்குறான், அந்த ஏழை குடும்பங்கள்லாம் பாழாகுதுன்னு. இன்றைக்கி அந்த 500 ரூபாயும் போச்சு. அவன் 5 லாட்ரி சீட்டை வாங்கிட்டு சுரண்டி பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்காத ஆட்சி தான். ஹலோ முதலமைச்சர் சிஎம் சார், உங்கள் விஜய் ஆட்சியில் தான் இப்போ லாட்ரி சீட்டு மோகம் தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது. லாட்ரி சீட்டை நீங்கள் இன்றைக்கு ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க, நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அதுபோல் நாங்களும் சொல்கிறோம், நாங்கள் சபிக்கக்கூடாது, தமிழ்நாட்டு மக்கள் செய்வாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்கனவே வந்து இப்போ மூளை முடுக்கெல்லாம் வந்து போதை கலாச்சாரத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை என் மேலே பழி சுமத்துறாங்க அப்படின்னு. நாங்கள் போதை கலாச்சாரத்தை மூளை முடுக்கெல்லாம் விட்டுட்டு போகல, நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி தான் வச்சு பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ வர்றதெல்லாம் இவங்க பிடிக்கணும்ல. இப்போ எங்கேருந்து வருது? என்ன நாங்கள் விட்டுட்டு போனதை எடுத்துக்கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ வர்றதை தடுக்க தவறி இருக்கிற அரசு தான் ப்ரோ விஜயினுடைய அரசு. சிஎம் சார், தடுக்க தவறிட்டீங்க. நீங்கள் இன்றைக்கும் இந்த கால் ஷீட் முகத்தில் தான் இருக்கீங்க. எப்படி நடிக்கிறதுங்கிற நடிப்பை தவிர இன்றைக்கி நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்துலேருந்து நடிப்பை தவிர வேறு எதையும் பார்க்கவில்லை. சிஎம் சார்னு சொன்னால் உடனே அப்படி திரும்பி பார்ப்பார். ஹலோ ப்ரோ அப்படின்னு திரும்பி பார்ப்பார். குட்டீஸ் போட்டு போடுங்கன்னாரு. உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், அண்ணன்கிட்ட சொல்லுங்கள், மாமா கிட்ட சொல்லுங்கன்னாரு. அண்ணன் சீர் வரும்னாரு, மாமன் சீர் வரும்னாரு. எந்த சீரையும் காணும் சீர்கிட்டு தான் போயிருக்கு.